நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மாணிக்க கங்கையிலேருந்து ஓடி வர ஒரு நீர்நிலைன்ற பகுதி. அதில் நாங்கள் குளிக்க போகிறோம். பார்த்தீங்களா தண்ணி எப்படி தெளிவாக ஓடிட்டுருக்குண்டு. இதில் சரியான ஆழ்பம், அதனால் இடத்துல குளிக்கலாம். கொஞ்சம் தள்ளி போய் குளிக்கிற இடம் இருக்குது, அங்கே குளிப்போம் நாங்கள். அது கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தண்ணி ஓடுற இடமெல்லாம் இவ்வளமெல்லாம் சரியான ஆழமாக இருக்கும். அப்போ இதில் குளிக்கலாம். கொஞ்சம் தள்ளி ஆழமில்லாத பகுதியில் தான் நாங்கள் குளிக்கலாம். தண்ணி கீழே சரியான கட்பாறைகள் இருக்குது. கால் வைச்சா சறுக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக கால் வைக்கணும். பாறை இல்லாட்டிக்கும் ஆழமாக இருக்கும். சரியான பாறையில் இருந்தபடியே நாங்கள் பாறைகளில் காலை வச்சு தான் குளிச்சினாங்க. சரியான நீரோட்டம், கவனமாக அதில் குளிக்கணும். நாங்கள் போயிட்டு ஆழமில்லாத இடத்த கொஞ்சம் பார்த்து தேடி எல்லோரும் குளிக்கிற பகுதிகள்னு சொன்னவங்க அதனால் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாருமே இப்போ உடுப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் குளிக்கிறதுக்கு. இங்கே இடத்துல தான் நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். இடத்துல இருந்தாலும் குளிக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியாதானே எந்த இடத்துல ஆழம் என்ன மாதிரி என்று சொல்லி. அதனால் சில பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்க இடத்துல தான் குளிக்கலாமண்டு, ஆழம் குறைவாக இருக்குமெண்டு. அதனால் நாங்கள் இந்த இடத்துல குளிப்போம்னு சொல்லி எல்லாம் வந்திருக்கிறோம். அந்த மகனை பாருங்கள், தவளை அதில் போட்டுட்டு திரும்ப அதை எடுக்கிறார். நாங்கள் குளிக்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தண்ணி ஓடிக்கொண்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், கொஞ்சம் தள்ளி நிறைய பேர் அதில் குளிக்கிறாங்க. அது அவங்களுக்கு நல்லா விளங்குது. நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம குளிச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சாப்பிட்டு இந்த போகிற வழியிலெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பக்கம் கதிரைகளெல்லாம் போட்டு செம்ம அழகாக இருந்துச்சு. தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வரையே மனம் இல்லை. குடிச்சிட்டு டைம் ஆகுதுன்னு சொல்லி வந்தால் சரியான பசியாக இருந்துச்சு.